நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான பாலிடெக்னிக் காலை செய்திகள், அதாவது பாலிடெக்னிக்கில் சில முக்கிய சம்பவங்கள் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தகவல் பார்த்து மாதிரி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இன்று பார்த்திங்கன்னா அந்த டிஐபி எக்ஸாம்ஸ் போர்ட்டல் விசிட் பண்ணும்போது ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான டிராஃப்ட் நாமினல் ரோல் சென்டருக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதாவது எந்தெந்த சென்டருக்கு எந்தெந்த மாணவர்கள் வராங்க அப்படின்ற தகவல் அந்தந்த சென்டருக்கு போயிடுச்சு. மாணவர்களுக்கு விரைவில் ஹால் டிக்கெட் மூலமாக அவங்க என்ன சென்டரில் போய் எக்ஸாம் எழுதணும் அப்படின்ற தகவல் ரிலீஸ் ஆகிடும். இப்போதைக்கு எந்த எக்ஸாம் சென்டர்லாம் எலிஜிபிள் அப்படின்னு போட்டிருக்காங்களோ அந்த சென்டருக்கு எந்தெந்த மாணவர்லாம் வராங்கன்ற லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அதுக்கான நாமினல் ரோலும் நேற்று பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்தந்த சென்டருக்கு அது கிடைக்கும். இன்னொரு முக்கிய சம்பவம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சென்டரில் நிறைய மாணவர்கள், அதிகமான மாணவர்கள் எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னா அந்த சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற கல்லூரிக்கும் சென்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குது அப்படின்னா அந்த கல்லூரியில் எக்ஸாம் எழுதுகிற மாணவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது அப்படின்னா அதற்கு பக்கத்தில் இருக்கிற தனியார் கல்லூரியும் டையப் போட்டிருக்காங்க. ஸோ இந்த தகவல் நேற்று நம்மளுக்கு கிடச்சிது. ஸோ உங்களுக்கு கூடிய விரைவில் எந்த காலேஜ் சென்டராக போடுறாங்க அப்படின்ற தகவல் கிடைக்கும். ஹால் டிக்கெட் மூலமாக கிடைக்கும். மேக்ஸிமம் இன்றைக்கி ஹால் டிக்கெட் வந்தாலும் வரலாம், இல்லை நாளைக்கு வந்தாலும் வரலாம். நான் நம்மளை உடனே இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஏன்னா மண்டேலேருந்து எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா நான் முதல்வன் கோர்சஸ் ட்ரைனிங் இப்போ போயிட்டுருக்கு ஃபேக்கல்ட்டிஸ்க்கு. இன்று பார்த்திங்கன்னா 5வது நாள், நேற்று 4வது நாளாக இந்த ட்ரைனிங் கோர்சஸ் போயிட்டுருக்கு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் சனிக்கிழமையோடு பார்த்திங்கன்னா இந்த நான் முதல்வன் ட்ரைனிங் ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ட்ரைனிங் முடியுது ஸ்டாஃபுங்களுக்கு. ஸோ அடுத்த வாரம் இசிஇ, சிஎஸ்சி, ட்ரிபிள்இ இந்த மாணவர்களுக்கு, தேர்ட் செம் மாணவர்களுக்கு இந்த நான் முதல்வன் வந்தாலும் வரலாம். ஸோ அதனால் அடுத்த வாரம் இந்த நான் முதல்வன் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மண்டேலேருந்து நடக்க போகிற ஸ்பெஷல் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் இது பார்த்திங்கன்னா தியரி எக்ஸாம் 30லேருந்து 16 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு டைம் டேபிள் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டைம் டேபிள் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன், போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அவங்க காலேஜில் நடக்கும்னு சொன்னாங்க. ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 30/7 தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 30/7/2025 இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்துடும். அதன் பிறகு மாணவர்கள் ஜாபுக்கு போகிறதா இல்லை ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறதான்றதை முடிவு பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்று நார்மல் ரிவால்யூஷன் ரிசல்ட்ஸ் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு டைம் டேபிளில் சொல்லியிருந்தாங்க. டென்டேட்டிவ் ஷெடியூலில், அதாவது 27/6/2025 400 கட்டி யாரெல்லாம் அந்த ரிவால்யூஷன் அப்ளை பண்ணிங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் இன்றைக்கி வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது இன்று வரலாம், இல்லைன்னா நாளைக்கு கூட வரலாம். ஏன்னா அந்த கரெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எப்போ வந்தாலும் இதே டிஐபி எக்ஸாம்ஸ் டிஎன்டிடி போர்ட்டலில் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா டோட் வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன்லேயும் லிங்க் விடுவாங்க. ஸோ இன்று நார்மல் ரிவால்யூஷன் 400 கட்டி யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுக்கான ரிசல்ட் இன்று வரும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் மேக்ஸிமம் இன்றைக்கி வருவதற்கு வாய்ப்பு குறைவாகவே உள்ளது. ஓகே நண்பர்களே, இது போன்ற மேலும் பல பாலிடெக்னிக் தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கேள்விகள் இருந்தாலோ இல்லை டவுட்ஸ் இருந்தாலோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போன வாரம் வரைக்கும் கமெண்ட் பாக்ஸில் பார்த்திங்கன்னா இந்த 1 இயர் ட்ரைனிங் பற்றி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். அந்த 1 இயர் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகி நிறைய மாணவர்கள் போயிட்டுருக்காங்க. ஸோ அது அந்த கல்லூரி டோட்டை தொடர்பு கொண்டு கல்லூரி தான் அந்த ட்ரைனிங் இருக்கா இல்லையான்றதை சொல்ல முடியும். எஸ்எஃப் செல்ஃப் ஃபைனான்ஸ் கல்லூரியில் கூட ஒரு சில கல்லூரிகள் இந்த ட்ரைனிங் போகிறதா தகவல்கள் கிடைக்குது. ஆனால் கவர்மெண்ட் எய்டட் கல்லூரிகள் ஆல்ரெடி நிறையா இல்லை, ஒரு சில கல்லூரிகள் போயிட்டுருக்காங்க. இப்போதைக்கு உங்கள் கவர்மெண்ட் கல்லூரியாக இருந்தீங்கன்னா, நீங்கள் படிச்சுட்டு காலேஜ் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தால் உங்கள் ட்ரைனிங் போகிறீங்களா இல்லையான்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே போல் எஸ்எஃப் கல்லூரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் இந்த கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். மேலும் பல எக்ஸ்க்ளூசிவ் பாலிடெக்னிக் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. நிறைய மாணவர்கள் எம்சிக்யூ எக்ஸாம் பேட்டர்ன் இந்த சப்ளிமெண்ட்ரியில் நடக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் இப்போ ஃபாலோ ஆகாது.
அது வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி கூடிய விரைவில் அப்புறம் தான் நம்ம வந்து ரெடி பண்ண முடியும். சரி, ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.